குஷி எங்க ராதா? அவ நல்லா இருக்கால? அம்மா நீங்க அமைதியாகுங்க. குஷி மோனையா கூட உள்ள வந்துட்டு இருக்கா. சரி, நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மோகன் ஐயா கிட்ட ராகுல் தம்பியோட இந்த வீடியோவை பத்தி யாரும் எதுவும் கேட்க கூடாது. ஒரு கேள்வி கூட கேட்க கூடாது. ஆனா ஒரு நிமிஷம். நீங்க ஏற்கனவே நிறைய உளவு வேலை பார்த்துட்டீங்க ராகுல் தம்பி. எனக்கு என் புருஷன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவர் என்ன பண்ணாலும் அது இந்த குடும்பத்துக்காக மட்டும்தான் பண்ணுவாரு. அதுவும் இல்லாம சில நேரம் கண்களால பார்த்தது உண்மையா இருக்காது. அதனால யாருமே எந்த கேள்வியும் கேட்காதீங்க. அதுவும் இல்லாம என் மனசுக்கு இது எல்லாமே அந்த தாமினியோட சூழ்ச்சியா இருக்குமோன்னு தோணுது. நல்லா இருக்கே. மோகன் அங்க சில் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா நாம அவரை கேள்வி கேட்கவே கூடாது. ஆமா, கேட்க கூடாதுதான். ஏன்னா நீங்க உங்க கண்கள்ல துணியை கட்டிக்கிட்டு தாமினி விரிச்ச வலையில விழுந்துட்டீங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ராதா. அப்படியா? அப்பனா என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தாமினி வீட்டுக்கு சாப்பிட போகவே இல்லையா? ராகுல் என்ன என்ன? ஏ ஹலோ, நீ என்ன அறிவில்லாம பேசிக்கிட்டு இருக்க? எந்த இடத்துல என் மாம்க்கு அப்புறம் மொத்த குடும்பத்துக்கும் அவமானம் நடந்ததோ அங்க நான் எப்படி சாப்பிட போவேன்? அப்பனா சொல்லுங்க, நீங்க எதுக்கு அங்க போனீங்க? அது குஷியோட ஸ்கூல் வாசல்ல குஷிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ இவ்ளோ நல்ல தம்பியா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எஸ்பெஷலி உன்னோட அண்ணன் மோகன் வெளியில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது. எங்க வேலை பாக்குறாரு உன்னோட அண்ணன் மோகன்? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ இன்னைக்கு ஷார்ப்பா 4 மணிக்கு வந்து சேர்ந்துரு. அம்மா, என்னம்மா நீங்க சும்மா உளறிட்டு இருக்கீங்க? மோகன் இந்த வீட்டுல இல்லாம இருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த வீடு என்னைக்கும் மோகனுக்கு தான். அந்த இடத்தை யாராலையுமே பிடிக்கவே முடியாது. மோகன், மோகன் என்ன அங்க பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் என் கண்ணால பார்த்தேன். இததான் நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன் ராகுல் தம்பி. தாமினி உங்களுக்கு என்ன காட்டணும்னு நினைச்சாங்களோ அதை தான் நீங்க பாத்தீங்க. இது சூழ்ச்சி இல்லாம வேற என்னன்னு சொல்லுங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அவங்க சக்கர வியூகத்துக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. அப்புறம் அன்னைக்கு அபிமன்யுக்கு ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டுரும். கலியுகமோ துவாபர யுகமோ
எல்லா சக்கர வியூகத்தையும் உடைக்கிறதுக்கு கடவுள் கிருஷ்ணர் தான் வந்தாகணும். என்னோட மோகன் ஐயா தாமினி வீட்டுக்கு சக்கர வியூகத்தை உடைக்கிறதுக்காக தான் போயிருக்காரு. அதனால உங்க எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், யாருமே எந்த கேள்வியும் கேட்காதீங்க, சரியா? சரியா ராகுல் தம்பி? சபாஷ் ராதா. என்ன பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய திட்டம் போட்டாலும் சரி, இந்த ராதா மோகனை பிரிக்கவே முடிய மாட்டேங்குது. அடக்கடவுளே, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேனே, இந்த ரெண்டரை சூனியக்காரியும் மோகனையும் பிரிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு. ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க, நீ தான் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்க. அவங்க எங்க சண்டை போட்டாங்க? சண்டை போடுவாங்கம்மா. இந்த தடவை ராதாவும் மோகனும் சண்டையும் போடுவாங்க, பிரிஞ்சும் போயிடுவாங்க, உடைஞ்சு போயிடுவாங்க, மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாத அளவுக்கு. ஃபைனலி டைம் வந்தாச்சு. ராதாவோட அன்பான மோகன் இங்க என்ன வேலை பாக்குறான்னு ராதாவுக்கு தெரிய போகுது. நாளைக்கு மோகன் இந்த வீட்டுக்கு வேலைக்காரனா வேலை செய்ய வருவான். நாளைக்கு தான் ராதா மோகனோட உறவுல கடைசி நாளா இருக்க போகுது. ராதா மோகன் மேல கோவப்படுவா, ஏன்னா மோகன் அவகிட்ட போய் சொல்லிருக்கான். அதுக்கப்புறம் ராதா மோகனோட உறவு நிரந்தரமா அருந்து போயிடும். இந்த துணியெல்லாம் நான் துவைக்கவே இல்லையே. ராதா, மன்னிச்சிருங்க மோனியா, என்ன மன்னிச்சிருங்க, கோவப்படாதீங்க. இனிமே நான் ரொம்ப கவனமா இருக்கேன். இனிமே லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு உங்களை நான் கட்டி பிடிக்க மாட்டேன். நிஜமா இனிமே கவனமா இருக்கேன். அப்புறம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு தான் நான் போறேன். அப்புறம் இதையும் சேர்த்து துவைச்சு போட்டுடுறேன். இந்த அடையாளம் இதையும் நான் அழிச்சிடுறேன், சரியா? ஆனா ராதா ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் லிப்ஸ்டிக் போடுவா.
பர்சானாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ லிப்ஸ்டிக்கை போட்டுக்கவே இல்லையே. அப்புறம் ஏன் போய் சொல்றா? ராதா, என்ன ஒய்ஃப் நீ? இந்த இந்த லிப்ஸ்டிக் கரையை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீ அமைதியா இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா? மோகன் அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு உனக்கு புரிய மாட்டேங்குதா? புரிதலை பத்தி நீங்க பேசாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிற ராகுல் தம்பி. கண்ணால பார்த்த எல்லாத்தையும் அப்படியே அப்பட்டமா நம்புறீங்க. ஆனா நான் அந்த மாதிரி மனைவி இல்ல. என் புருஷன் மேல நான் சந்தேகப்பட மாட்டேன். எனக்கு என் புருஷன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. மோகன் ஐயாவுக்கு எதிராக என் மனசுல எந்த வெறுப்பும் கிடையாது. இந்த குடும்பத்துல இருக்க யாருக்கும் அந்த மாதிரி வெறுப்பு கிடையாது. புரியுதா? ஐம் சாரி ராதா, நான் உன்கிட்ட போய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையை சொன்னா நீ என்ன தனியா தாமினி வீட்டுக்கு போக விட மாட்ட. ஆனா என்ன நம்பு ராதா, தாமினி கிட்ட இருந்து எல்லாத்தையும் திரும்பி வாங்க ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது நாளைக்கே என்னோட எல்லாத்தையும் திரும்பி வாங்கறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். கிருஷ்ண பரமாத்மா, எனக்கு ராதா மாதிரி பிரார்த்தனை பண்ணலாம் தெரியாது. அதுவும் இல்லாம நீங்க ராதா பேச்ச கேட்கிற மாதிரி என்னோட பேச்ச கேட்க மாட்டீங்க. ஆனா எனக்கு என்னோட குடும்பத்தை பார்த்துக்க தெரியும். என் குஷி மேல அன்பு செலுத்த தெரியும். என் ராதாவோட கண்ணீரை துடைக்க தெரியும். என் குடும்பத்தை கொஞ்சம் பாருங்க கிருஷ்ண பரமாத்மா. என்ன தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. எனக்காக இல்லைனாலும் அது ராதாவுக்கு என் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. அதுக்காகவாவது பிளீஸ் நாளைக்கு ஏதாவது அதிசயத்தை நிகழ்த்துங்க. தாமினி கிட்ட இருந்து என்னோட எல்லாத்தையும் நான் எப்படியாவது திரும்பி வாங்கறதுக்கு ஒரு வழியை காட்டுங்க. கடவுளே கிருஷ்ணா, உங்களுக்கும் எனக்கும் சின்ன வயசுல இருந்தே பழக்கம் இருக்குல்ல? பல வருஷங்கள் பழக்கம் இருக்கு. அந்த உரிமையில நான் உங்ககிட்ட சொல்றேன், என் மோகன் ஐயாவோட பிரார்த்தனையை நீங்க ஏத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா ஒருவேளை நீங்க இதை ஏத்துக்கலன்னா அப்புறம் நான் உங்க மேல ரொம்ப கோவப்படுவேன். சொல்லிட்டேன். என்னோட மோகன் ஐயா தாமினி மாதிரி ஒரு பாவியோட வீட்டுக்கு போறாரு. தயவு செஞ்சு நீங்க தான் அவரை காப்பாத்தணும். ராதாவை எதுவும் பண்ண முடியாது, மோகனை எதுவும் பண்ண முடியாது, குறைஞ்சபட்சம் அந்த குஷியை கூட எதுவும் பண்ண முடியாதுன்னா நீங்களே எதுக்கு இருக்கீங்க? அவ ஸ்கூல்ல தன்னந்தனியா இருந்தா. அப்படி இருந்தும் உங்க 2 பேரால அவளை எதுவும் பண்ண முடியல. அந்த குஷி தான் ராதாவுக்கும் மோகனுக்கும் நாடி நரம்பு எல்லாமே. அவளை மட்டும் நீங்க கொண்டு இருந்தீங்கன்னா ராதாவும் மோகனும் நடப்புணமா இருப்பாங்க. தாமினி, தாமினி கொஞ்சம் அமைதியாரே, பொறுமையாரு. இல்லம்மா, இதுல நான் அமைதியா இருக்க முடியாது. இது கொஞ்சம் கூட அமைதியா இருக்கிற டைம் கிடையவே கிடையாது. நாளைக்கு எனக்கு ரொம்பவே முக்கியமான நாள்.
கொஞ்சம் கொஞ்சமா டைம் போய்கிட்டே இருக்கு. அந்த ராதாவுக்கும் மோகனுக்கும் எனக்கு எதிரா போராடுற சக்தி அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கோம். அன்னைக்கு ராதா என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்குல்ல? பாண்டவர்களும் அஸ்தினாபுரத்தை விட்டு போனாங்கதான் குருக்ஷேத்திரத்துக்கு தங்களை தயார்படுத்திக்க, தீய கௌரவர்களுக்கு முடிவு கட்டுறதுக்காக. இந்த ராதா மோகன் இன்னைக்கு உங்களுக்கு சத்தியம் பண்றேன், இன்னையில இருந்து சரியா 1 மாசத்துக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் இங்க திரும்ப வருவோம். அதனால நாளைக்கு காலையில முதல் வேலையா நாம மோகனை டார்கெட் பண்ணணும். மார்க்கெட்ல அவனோட வேல்யூ, அவனோட மரியாதை, அவனோட வேல்யூன்னு எல்லாத்தையும் நான் ஓரம் கட்டிடுவேன். இனிமே பப்ளிகேஷன் உலகத்துல அவனால எழுந்து நிக்க கூட முடியாது. இங்க நாம மோகனோட தைரியத்தை உடைக்க போறோம், அங்க ராதாவோட தைரியத்தை. இந்த ராதாவும் மோகனும் பலவீனமான உடனே நாம குஷியை டார்கெட் பண்ணணும். டார்கெட் என்ன? கொன்னுடுங்க அவளை, மொத்தமா கொன்றுங்க. அவ்வளவு பேரும் ஏழை ஆயிட்டாங்க, அவளை காப்பாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. இந்த குஷியால தானே ராதாவும் மோகனும் முதல்ல ஒன்னா சேர்ந்தாங்க. இன்னைக்கு இந்த குஷியோட சாவுனால தான் ராதாவும் மோகனும் பிரிய போறாங்க. மோகன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு உனக்கு புரிய மாட்டேங்குதா? நான் அப்படிப்பட்ட மனைவி இல்ல. என் புருஷன் மேல நான் சந்தேகப்பட மாட்டேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. மோகன் ஐயாவுக்கு எதிரா என் மனசுலயும் எந்த வெறுப்பும் கிடையாது, குடும்பத்துல இருக்க யார் மனசுலயும் வெறுப்பு கிடையாது. கடவுளே கிருஷ்ணா, ப்ளீஸ் தயவு செஞ்சு ராதா மோகனோட பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்க குடும்பத்தை நீங்க தான் இந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்கணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏதாவது நீங்க பண்ணுங்க. ப்ளீஸ்.
ப்ளீஸ். நன்றி கடவுளே. இவங்க 2 பேரும் பார்க்கலானா எனக்கு தெரியும். நீங்க சொன்ன விதம் புரிஞ்சிருச்சு.